அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரீட்ஸ் அண்ட் டிலைட்ஸ். இந்த வீடியோவில் யம்மியான டிசர்ட் ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் அக்காரவடிசல். இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கனமான கடாய் எடுத்துக்குங்க. அடுப்பை பற்ற வச்சிடலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு மெயினாக பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சாதத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் செஞ்சாலுமே ஈக்குவலான டேஸ்ட் தான் கிடைக்கும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் உருகுனதும் கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இதை நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டனால இப்போ நான் ஜஸ்ட் நெய்யில் லைட்டாக வறுத்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இதை லைட்டாக வறுத்தாச்சு. இந்த டைமில் 2 கப் பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை பொங்கலுக்கு பாலும் தண்ணியும் சேர்ந்து கலந்துக்குவாங்க. ஆனால் மெயினாக அக்காரவடிசலுக்கு பால் அதிகமாக சேர்ப்பாங்க. ஆனால் நான் இங்கே ஃபுல் க்ரீம் பால் யூஸ் பண்ணுறனால 1/2 கப்பு தண்ணியோடு சேர்ந்து கலந்துக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அழகாக நுர பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். சிலர் பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமே பாசி பருப்பும் அரிசியும் சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இந்த டைம் நான் சாதத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் சாதம் எடுத்திருக்கேன். ட்ரெடிஷ்னலான அக்காரவடிசல் ரெசிப்பியை ப்ரெஷர் குக்கரில் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி கடாயிலேயே அரிசியும் பருப்பையும் சேர்த்து பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு செய்யணுங்கிறனால ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சாதங்கிறனால இந்த கடாயிலேயே நான் வேக விட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக வதக்கி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இங்கே நான் ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நான் பாகு ரெடி பண்ணிக்கிறேன். அப்பப்போ இந்த பாலை செக் பண்ணி திறந்து பார்த்துக்கணும், அடி பிடிக்காமல். இந்த அரிசியும் பருப்பு இன்னும் நல்லா வேகணும், இன்னும் நல்லா குழஞ்ச மாதிரி வரணும். இப்போ திருப்பியும் மூடி ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட் என்னென்னா 4 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்புக்கு 2 கப்பு சாதம் சரியாக இருந்துச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா வத்திருச்சு, ரொம்ப திக்காயிருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு செஞ்சு வச்சுருந்ததை இதில் நான் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறேன். கரெக்டாக 100 கிராம் வெல்லம் எடுத்தேன். எனக்கு இந்த மெஷர்மெண்ட் சரியாக இருந்துச்சு. ரொம்ப கூடவாக இனிப்பு இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த வெல்லம் அந்த அரிசி பருப்போடு சேர்த்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதுதாங்க அக்காரவடிசலோட ஸ்பெஷல். இந்த டைமில் தான் பால் இன்னும் கூடவாக சேர்த்துக்குவாங்க, இன்னும் ரிச்சான க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சில டிஃப்ரென்ஸ் சக்கரை பொங்கலுக்கும் அக்காரவடிசலுக்கும் இருக்குது. இத்தனை நாளாக இந்த ரெசிபி ஒன்று இருக்கிறதா தெரியவே தெரியாது. சக்கரை பொங்கல் தான் ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டான ஒரு குக்கிங் ஷோவில் தான் இந்த டிஷ்ஷை செஞ்சு காட்டினாங்க. அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இப்போ நான் இதை ட்ரை பண்ணேன். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகுனதும் ஒரு கையளவு முந்திரி பருப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதில் ரேசின் சேர்த்துக்கல.
உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ அக்கார வடிசல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கே செம்ம க்ரீமியாக இருக்குங்க. இந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு, நான் ஒன்றும் சேர்த்துக்கல. இப்போ நான் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பீஸ் மட்டும் கார்னிஷிங்காக வச்சுட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது தாங்க இதோட டெக்ஸ்சர், இப்படி தான் இருக்கணும். கடைசியாக அக்கார வடிசலுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்குவாங்க. அது என்கிட்ட இல்லாதனால சுக்கு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் சேர்த்துக்கிறேன். சுக்கு பொடி சர்க்கரை பொங்கலுக்கு தான் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. ஆனால் அக்கார வடிசல்லையே நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இந்த நெய்யை அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுவும் அக்கார வடிசலோட ஸ்பெஷாலிட்டி. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் பால் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ரிச்சாகவும் க்ரீமியான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஸோ மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கிறேன். சில பேர் இந்த டிஷ்ஷுக்கு 1/2 கப்பு நெய் 1 கப்பு நெய் கூட தாராளமாக போடுவாங்க. கடைசியாக நுணுக்கி வச்சுருந்த ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ இது தயாராகிடுச்சு. இதை அப்படியே நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இறக்கிடுறேன். சர்க்கரை பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அதை விட இது இன்னும் க்ரீமியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை எந்த ஃபெஸ்டிவல்லையும் செய்யலாம். கெஸ்ட்டுக்கும் இதை நம்ம சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதாங்க, அக்கார வடிசல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.